கண்ணத்துக்கு அணுக்குமா உன்னையே. ஆமம்மா. அதனாலே அயோத்தி மாநகரத்திலே வந்து இறங்கினா விஸ்வாமித்திர மகாமுனி அவனுடைய அரமனையை பார்த்தான். ஹரிச்சந்திரன் அரண்மனை பார்த்தான். அயோத்தி நகரம் என்ன எந்த நாடு நகரமும் இல்லாத செல்வ செழிப்போடு இருக்கிறது. மும்மாறி வரை பொழிந்து நீர் வளம், நிலவளம், கார் வளம், கலை வளம், கோல் வளம், கொடி வளம் இருத்த நாடை கண்ணாலைகள் கண்டான். விஸ்வாமித்திரருக்கு ஒரு ஐயன்தான். ஆமா, ஒருவன் செம்மையா ஆண்டால்தானே ஈசனுடைய அருளால் இந்த நாடு செழிக்கும். செழிக்கும். ஒருவேளை பொய் சொல்லாமதான் இருப்பானா? இருப்பானோ? தவறாமல் தான் ஆண்டு வருகிறானா? அதை எப்படிதான் நாமளை பார்த்து விடுவோம் மனதில் அவனை எப்படியாவது நாமல் பொய் உரைக்க வேண்டும் வேண்டும் சபதத்தை நாமல் நிறைவேற்ற வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் அரமனையினுடைய திருவாயிலினை வந்து இருப்பதை காவலாளி கண்டு ஓடி வருகிறான். ஹரிச்சந்திர மன்னா, நம்மளுடைய அரமனைக்கு ஒரு நாளும் இல்லாத திருநாளாகிய ராஜரிஷி குலத்திலே பிறந்தவன் ராஜரிஷி பட்டம் பட்டாரே விஸ்வாமித்திரர். அவர் அரண்மனை நாடி வந்திருக்கிறார் ஐயா என்ற வார்த்தை சொன்னதை தான் இந்த ஹரிச்சந்திரன் காதில் கேட்டான். என்ன செய்கிறார்? ஓடி வருகிறான் பாருங்க. நல்ல மந்திரியோடு அழைப்பது அந்த ஹரிச்சந்திர ஹரிச்சந்திர அவன் அரியாசனோ இறங்கி மொழி வந்து விஸ்வாமித்திர கண்ணல் கண்டு நம்முடைய நமஸ்கரித்தான். பன்னிரம்பில் ஜலம் கோரி விஸ்வாமித்திரர் நல்ல தலுகையிட்டாய் பாதம் தான் உள்ள விலைக்கு பொன்னால் ஒரு தலுகையிட்டாய் மல்லவனங்குவானே மலர் தூவிதான் மனைந்து ஹரிச்சந்திரம் மன்னந்தானே கொண்டு அழைத்து வாராய் ஹரிச்சந்திரன் அரண்மனைக்கு சிம்மாசனத்தில் அமர வைத்தாய் அவன் சிம்மாசனம் அமர வைத்தாய் விஸ்வாமித்திரர் மகாமுனியை விஸ்வாமித்திரரை சிம்மாசனத்திலே அமர வைத்தார். ஹரிச்சந்திர மன்னனானவன் அமர வைத்தார். விஸ்வாமித்திரருக்கு ஒரு வடிவிட்டு குறைந்திருந்து அமர்ந்து அவருடைய முகம் பார்த்து பேசினார். அப்படியே கையெடுத்து வணங்கி பேசு. ஐயா விஸ்வாமித்திர மகரிஷியே, ஐயா பகவானே, நீங்கள் வந்ததற்கு ஆமா இந்த அயோத்தி நகரம் என்ன புண்ணியம் செய்ததோ தெரியலையே. உங்களை அடிமை பண்ணுவதற்கு நான் என்ன புண்ணியம்? ஆமா, உங்க திருவடி இந்த அயோத்தியில மிதிப்பதற்கு நாங்க என்ன புண்ணியம் செய்தோமோ? என்ன புண்ணியம் இல்லை இருக்கக்கூடிய இந்த 56 தேசமும் என்ன புண்ணியமோ செய்ததோ தெரியும். என்ன செய்ததோ என்று தெரியும் என்று குணமுடனே நமஸ்கரித்து பேசுகிறான் அந்த ஹரிச்சந்திரன். சந்திரமதியும் பக்கத்துல நின்று வணங்குகிறான். லோகிதாயன் அருகாமலே நிற்கிறான். அவனும் கையை கட்டி நிற்கிறான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லோரும் வணங்குகிறார்கள். விஸ்வாமித்திரர் மகாமுனி சாதாரணப்பட்டவன் கிடையாது. கோபம் வந்து சாபத்தை அள்ளி எரிந்துவிடுவான். ஆமா, ஏன்னா ஒரு காலத்துல சரிதான் நீ சத்திரிய குலத்தை சேர்ந்தவன் என்று சொன்ன ஒரு காரணத்தினாலே ஈசன் படைத்த 3 தொழில் இருக்கிறது இல்லையா? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். ஆமா, படைத்தல், காத்தல், அழித்தல் இருக்கு இல்லையா? இருக்குல்லவா? அழித்தல் அத்தனையும் ஆக்கமா ஆக்கிட்டான். ஆமா, அப்பேற்பட்ட கோபக்காரன் அப்பனுக்கு தனி சொர்க்கத்தை அமைத்து கொடுத்திருக்கிறான். சாதாரணப்பட்டவன் கிடையாது, பெரிய ஆளு. அதனால் பேசினான் ஹரிச்சந்திரன். ஐயா ரிஷபரே, ஐயா ஒரு நாள் இங்க வரமாட்டீங்களே, திடீர்னு வந்திருக்கீங்களே, என்ன காரணம்? ஏனம்மா? என்ன மாயம்? என்ன ஜாலம்? என்ன ஜாலத்தோடு வந்தீர்கள்? என்ன இந்திரன்? நீங்க
வருவேன்னு நான் நினைச்சு பார்க்கலையே. ஒருபோது நினைக்கலையே. ஆமா, வருஷத்துக்கு ஒரு முறைதானே வருவீங்க, 12 வருஷத்துக்கு ஒருக்கா. இந்த நடைமுறை. ஆனால் இந்த பங்குனி மாசம் வந்தது என்ன காரணம்? வெயில் அதிகமாயிட்டு இல்லையா? ஆமா, அதனால சரிதான். அந்த காரணத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. எந்த உடனே அப்படி விஸ்வாமித்திரர் சொன்னான், அப்பா ஹரிச்சந்திரா, ஹரிச்சந்திரா, நீ கேட்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீ பணிவிடை செய்தது அதுவும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆமா. ஏன் வந்தேனானா, எதற்கையா? இங்கு வாழக்கூடிய மக்கள் எல்லோரும் சரிதா உய்வு பெற்று வாழ வேண்டும் என்பதாக சொல்லி ஒரு பெரிய யாகம் ஒன்று நடத்த போக, உலகம் நன்மை பெற பெரிய யாகம் நடத்த போகிறது. அது சாதாரண யாகம் இல்லை. ஆமா. எவன் ஒருவனும் செய்யாத சரி அஸ்வமேத யாகம் ஒன்று நடத்த போக, கலைக்கோட்டு மகாரிஷியை வரவழைத்து ஒரு யாகம். ஆமா, சாதாரண யாகம் கிடையாது. உலக நன்மை பெறணும் அல்லவா? அதற்கு அவிர்வாகம் வேண்டும் என்று ஒவ்வொரு மன்னரிடத்திலே வசூல் செய்வதற்காக வந்தேன். முதல்ல ரிஷி இல்லையா? அப்படி நானும் 3 ஆள்லையும் வெறுத்து இருக்கக்கூடிய என்கிட்ட பூரா ருத்ராஜ மாலை தான் கிடைக்கும். ஆமா, தங்கத்துல ஒண்ணும் இல்ல. அதனால அடகுக்கு போயிட்டு. ஆமா, அதனால பணம் இருப்பதெல்லாம் மன்னர் இடத்திலே தான் இருக்கு. ஆமா, நீங்க தான் அடிச்சு வச்சிருக்கீங்க. மக்களுடைய முதன்மை பெற்றவர் நீங்கள் தானே. மக்கள் சொத்த பூரா நீங்க தானே வாங்கி வச்சிருக்கீங்க. அப்படி சொல்லக்கூடாது. மக்களுக்காக வாழக்கூடியவர்கள் அப்படி ஒண்ணு இருக்கிறது. அதனாலே சரி, உங்கள் இடத்திலே நான் வசூல் செய்ய வந்திருக்கிறேன். அவிர்வாகம் வேண்டும். இந்த வார்த்தையை காதில் கேட்டான் ஹரிச்சந்திரன். மன்னா, மக்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் என்னால் முடியாதா? ஒவ்வொரு நாடா போகிறீங்க. இந்த நாட்டிலே அயோத்தியிலே ஆளுகின்ற அந்த ஹரிச்சந்திரனால் உங்களுக்கு தர முடியாதா? என்ன கேட்டாலும் நான் தருகிறேன் என்று ஒரு வார்த்தையை சொன்னான். முதலிலே எடுத்து போட்டான் அல்லவா? பிடிச்சிட்டான். முதல் காண்டம் பிடித்தான். 7வது காண்டத்தில் முதல் காண்டம் துவக்கம். ஹரிச்சந்திரா பார்த்தா, ஹரிச்சந்திரா உன்னால முடியும்னு சொல்லு. ஆமா, இல்லன்னா சரிதான். பிறகு இல்லன்னு சொல்லிடக்கூடாது. யாகத்துக்கு எவ்வளவு என் நாட்டிலே இல்லாத பொன்பொருளா? ஆமா, எல்லாம் என் நாட்டிலே இருக்கிறது. எத்தனை வேண்டாலும் அள்ளி செல்லுங்கள் என்று சத்திரியத்தி மந்திரிக்கு ஆணையிட அவரும் அப்படியே நல்லது என்ற உடனே விஸ்வாமித்திரர் பார்க்கிறார். எத்தனை பொன்பொருள்னாலும் தர்றேன்னு சொல்றாரு. நான் எவ்வளவுன்னு சொல்லவே இல்லையே. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கிடுங்கன்னு சொல்றானே. சொல்லுறானே. எந்த ஒரு மன்னன் அப்படி சொல்ல மாட்டான். ஆமா, நான் சொன்னேன். அதனால் ஆமா, இந்த செழிப்பை சீர்குலைக்க வேண்டுமானால் அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வளத்தை அழிக்கணும். வேண்டும் அப்படித்தானே? ஆமா, வளத்தை அழித்தா சரிதான் செல்வ செழிப்பு குறையும் என்பதாக சினம் கொண்டு வருகிறான் இந்த விஸ்வாமித்திரர் மகாரிஷி. ஒரு வனமான வனத்திலே அமர்ந்து யோசித்தான், என்ன இவனை என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் என்று கமண்டலத்தில் இருக்கின்ற தீர்த்தத்தை விட்டறிந்தான். இந்த முப்போக நெல் விளைந்திருக்கிறது இல்லையா? இருக்கிறது. பாடுபட்டு பணங்கான நேரம், பூத்து காய்த்து குலுங்குகிற நேரம் மக்கள் பணம் காணும் வேளையில சரிதான் இந்த கமண்டலத்தில் இருக்கிற நீரை எடுத்து தெளித்த மாத்திரத்தில் என்னாகிறது? இந்த விஸ்வாமித்திரனுடைய அருளினாலே காட்டு விலங்குகள் எப்படி வருகிறது ஐயா? காட்டு பந்தி கூட்டமது காட்டு பந்தி கூட்டமது ஓடி போரை புரண்டு வருகிறதையோ அந்த காட்டு பன்றி கூட்டமது அடிப்பதற்கு வருகிறையா? மதம் கொண்ட யானை கூட்டம் மதம் பிடித்து வருகிறையா? சீதி வரும் சிங்க கூட்டம் வருகிறதையோ நல்ல சிங்க கூட்டம் இங்க கூட்டம் அது படையெடுத்து வருகிறையா? மதையான கூட்டம் வந்து அரும்புகள் அழிக்கிறதையாளி கூட்டம் வந்து ஏறு விட்ட விட்டுதையா? பஞ்சார பூச்சி கூட்டம் வந்து பறந்து விட்ட விட்டுதையா? ஒரு நாள் இல்லாத நாள் கோலமாக செய்ததோரு செய்ததோரு
சூழ்ச்சியாலே வருகுதையா அந்த அயோத்தி மண்டலத்துக்குள்ளே கழனிகள் அழிக்குதையோ அயோத்தி மண்டலத்துக்குள்ளே அயோத்தி மண்டலத்துக்குள்ளே வன விலங்குகளும் இறங்குதையா இப்படி அழிந்து வரும் வேளையிலே பாடுபட்டு நாளையிலே வேளையில் காடு கழனிகள் அழிந்ததன்னு பாடுபட்டு பழங்காடு வேலையிலே காடு கழனிலாம் அழிஞ்சு போச்சு என்ன வருகிறது ஐயா ஆமா இப்படி அழிஞ்சு வர நேரம் நம்ம என்ன செய்ய சாமி ஏது செய்ய ஆனால் இதை தீர்க்க வேண்டுமானால் குறை தீர்ப்பதற்கு யாரால் முடியும் நம்மளை ஆட்கொண்டு வாழ்ந்து வருகிறானே அரிச்சந்திரனும் அவனிடத்திலேதான் முடியும் போய் சொல்லலாம் ஆமா அவன் தான் இதுக்கு தீர்வு காண முடியும் மக்கள் குறைய அவன் தான் அவனதானே சொல்லணும் ஆமா என்று மக்கள் எல்லாம் ஏது மாயம் என்ன மாயம் என்று அறியாமல் தெரியாமல் புரியாமல் ஓடோடி வருகிறார் ஒன்று வருகிறார்கள் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தையாடு கூட்டம் ஹரிச்சந்திரனிடத்திலே ஓடி வருகிறார்கள் எப்படி வருகிறார்கள் இல்லையா அபயம் நல்ல அபயம் என்று மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஹரிச்சந்திரனை பார்ப்பதற்கு கூடி வரார்களே அவையும் கூறி வருவார்களா அந்த ஹரிச்சந்திரனே மக்களும் பதறி வாரார்களே அவர்கள் அங்கம் எல்லாம் தான் நடுங்கி அந்த ஹரிச்சந்திரனிடமதியிலே அபயம் அது கூறுவார்கள் மன்னாதி மன்னவரே மன்னாரிச்சந்திரனை ஆனவரே நம்முடைய அயோத்தியே ஒரு நாள் இல்லாதே நாலு கோலமாக காட்டு விலங்கு கூட்டமெல்லாம் கழனிகள் எல்லாம் அழிக்குதையா எங்களுக்கு என்ன மாயம் என்று தெரியலையே ஹரிச்சந்திரா மன்னவே எங்கள் அபயம் அது தீருங்கள் அதலானே மன்னவனே அபயமதை தீருமையா அபயத்தை தீருங்கள் என்று சொன்னவுடனே ஹரிச்சந்திரன் நினைத்தான் ஆகா ஒரு காலம் இப்படி நடந்ததில்லையே இந்த அயோத்தியில இப்படி நடந்ததில்லையே கிடையாது என்று மந்திரியை சிட்டழைத்தான் மந்திரி மக்களுக்கு ஒன்று என்று சொன்னால் அதை நாமல் நிவர்ணை செய்ய வேண்டும் வேண்டுமே உடனே தீர்க்க வேண்டும் கண்டிப்பாக காட்டு விலங்கு கூட்டங்களா ஆமா அது எங்கிருந்து வருகிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை ஐயா ஆமையா மாயம்மா வருகிறது மாயம்மா மறைகிறது ஒரு கூட்டம் வந்தால் பரவாயில்ல காட்டான கரடி புலி சிங்கம் காட்டு மாடு எரும மாடு ஆமா பெரிச்சாளி அணிலு அது கொய்யா பழத்தை பூரம் கோரி ஆமா அதனாலே சரிதான் உடனே வருகிறான் இடுக்கம் கலைவதற்காக வேண்டி இந்த ஹரிச்சந்திர மன்னன் சத்தியகீர்த்தி மந்திரியை சிட்டழைத்து மன்னா நாங்களும் சேனைகளை சிட்டழைத்தான் சேனைகளே சரவடிய கொளுத்தி போடுதான் ஆமா அப்படியும் சத்தம் கேட்டு ஓட மாட்டேன் ஆமா டால்டா டின்ன தூக்கி வச்சு அடிக்கும் அப்பவும் போக மாட்டேன் மத்தாப்ப கொளுத்தி புகையா போடுதும் போக மாட்டேன் அதனாலே ஆமா
ஓடி வருகிறான் இடுக்கங்களை வைப்பதற்கு சேனை படைகள் எல்லாம் அடைத்துக் கொண்டு அவனும் அம்பை ஏந்தி கொண்டு வருகிறான் அந்த ஹரிச்சந்திர மன்னர் இங்கு வருகிறான் ஐயா அந்த வனமானே வனத்துக்குள்ளே வேட்டையாட சித்தமான மனத்துக்குள்ளே வேட்டையாடு வருகிறானே சூழ்ச்சி என்று அறியாமை தெரியாமல் தெரியாமலே அறியந்திராமை அறியாமலே தெரியாமலே ஹரிச்சந்திர வருகிறானே வனத்துக்குள்ளே ஓடி வந்து ஓடி வந்து காட்டு விலங்கு கூட்டங்களை கண்ணல் கண்ட ஹரிச்சந்திரன் வெள்ளியில் அம்பு வைத்து ஏவிக்கொண்டு வாரபோது காட்டு விலங்கு கூட்டமெல்லாம் ஒரு ஊரோ அழியுதையா அழியுதையா மறுபூரும் ஓடிடும் மறுவரு